Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario von Aleph Zero Coin. Zero Coin வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி for the downside வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமென்றால் லாஸ்ட் அப்டேட் வந்து 7 months ago. இந்த அப்டேட் நாங்கள் சொல்லினாங்க நாங்கள் வந்து இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போவோம்ண்டு இல்லை ஒரு பான்ஸ் அடக்கமுண்டு. ஸோ இதில் நான் ஒரு அப்டேட் தந்தேன் நான் இந்த ஏரியாவில். அண்ட் இதில் வந்து நாங்கள் ஒரு 3F structure A, 3F structure B and 5F structure Cல செஞ்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு நாங்கள் சொல்லினாங்க இந்த 0.66 ஃபிபனாச்சியை நாங்கள் வந்து டச் பண்ணி என்றால் அண்ட் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்கன்றால் அப்படியே புல்லிஷ் கண்டினியூஷன் ஸ்டில் பார்க்கலாம். என்றால் ஒரு நீங்கள் ஒரு எலியட் வெஃப் அனலிஸ்ட் தான் நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு பேரிஷ் அண்ட் புல்லிஷ் சைனாலே வச்சிருக்கணும். ஜஸ்ட் யா நீங்கள் நெக்கிற மாதிரி நடக்காது ஆல்வேஸ். ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து இந்த இன்வாலிடேஷன் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நாளும் பிரேக் பண்ணல இந்த $1 அதுக்காண்டி யா இது வந்து நாங்கள் ரெசிஸ்டன்ஸாக வச்சோம் நாங்கள். ப்ராபபிலிட்டிஸ் ஏற்கனவே ஹாயாக இருந்தது, டைரெக்டாக கீழே போகிறது இல்லாட்டிக்கு கொஞ்சம் ஒரு பான்ஸ் அடைந்துட்டு பேண்டு போகிறதுண்டு. அண்ட் இது எக்ஸாக்ட்லி அப்படி நடந்திருக்கு. இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் டான்ஸ் தான் வந்திருக்கிறோம். ஒரு புலிஷான சினாரியோ இருந்தது ABC. இதில் முடிச்சுட்டு பெயின் ஃபார் அப்செட் போகிறது. பட் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நாள் நடக்கல. இப்போ நாங்கள் வந்து எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். எல்லாம் வந்து திங்க் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் ஒன் வேவ் டு த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் எடுத்தீங்க என்றால் இந்த ட்ரெண்ட் பேஸ் விப் எக்ஸ்டென்ஷன் டூலோட உங்களுக்கு இந்த மவுஸோட இந்த கீழே காட்டுறேன். அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் வேவ் டார்கெட் ஏரியா கிடைக்குது. அண்ட் காமன் டார்கெட் ஏரியா வந்து இதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் ஒரு தேர்ட் வேவ் டார்கெட். இது வந்து 3லேருந்து to 3.618 ஃபிபனாச்சி. இல்லை இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து இந்த 3.236 ஃபிபனாச்சியில் எங்களுக்கு சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மேபி ஒரு ரியாக்ஷன் இப்போ இல்லை காட்டலாம். அதான் இப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இப்போ திரும்ப ரேஞ்ச் நடந்தேன்டா. ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஃபார் கீழே போகாட்டி நாங்கள் ஜஸ்ட் ஃபார் கீழே தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3.618. ஸோ இது வேணுமெண்டா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்றால் ஒரு தேர்ட் வேவ் தான் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் என்றால் ஆல்வேஸ் நான் எலியட் வேவ்ல சொல்கிறேன்னா தேர்ட் வேவ் தான் மோஸ்ட் அக்ரெசிவான வேவ். யூஸ்வலாக வந்து இப்படி ஒரு பேரபாலிக் மூவ், இப்படி ஒரு மூவ் நடக்கிறது ஃபார் அப் சைடு இப்படி அண்ட் ஃபார் டான் சைடு இப்படி நடக்கிறது. அண்ட் இது வந்து இப்போ எக்ஸாக்ட்லி இதில் அப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த டார்கெட் ஏரியாவில் நான் இப்போ ரியாக்ஷன் கண்டேன் என்றால் இல்லை இப்போ கொஞ்சம் ரேஞ்ச் நடந்தேன் என்றால் எங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அடுத்தது வந்து இந்த ஃபோர்த் வேவ். இதில் இதான் வந்து இப்போ எங்களோட ஃபோர்த் வேவ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. முதல் இதில் இருந்தது இப்போ நாங்கள் வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு வந்து இப்போ இதில் தான் இந்த தேர்ட் வேவ்னு நான் நேற்று கொண்டுக்கிறேன். எல்லாம் வந்து 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 4 5 வேவ் ஸ்ட்ரக்சரில். ஸோ இதில் வந்து ஸ்டில் நாங்கள் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்த் வேவ் என்று ஸ்டில் நான் ஒரு லோ எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன். அன்லெஸ் இந்த 0.618 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணியிருந்தால் அதுவும் இது வந்து இப்போ திரும்ப எங்கட இன்வாலிடேஷன் பாயிண்ட். இந்த பேரிஷ் சினார் நடக்காட்டி இப்போ நாங்கள் இப்போ புல்லிஷ் கண்டினியூஷன் பார்க்குறோம் என்றால் இந்த சினாரில் ஒரு A B 1 2 3 4 5 ஸ்ட்ரக்சர்லேயே முடிச்சிருக்கலாம். ஸோ வேணுமென்றால் இந்த தேர்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் போட்டுட்டு இது ஃபோர்த் வேவ் இது ஃபிஃப்த் வேவ் என்று போட்டுட்டு பேர் இது முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு நான் அப்படி நினைக்கல. அதுக்காண்டி நான் ஸ்டில் நினச்சோன்னு இருக்கிறேன் இன்னும் வந்து நாங்கள் லோவராக வரலாம்ண்டு. ஸோ இது வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கல. ஸோ இந்த காயின் பிடிக்கல. சார்ட்டை பார்த்தேன்னா எனக்கு தெரியாது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குதுண்டு இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு நாளும் பார்க்கல. பட் இந்த காயினை பார்க்க நீங்கள் எலியட் வேவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நான் சொல்ல தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நாங்கள் டவுன் சைட் தான் போகிறோம்ண்டு. அண்ட் இதில் வந்து எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் நடந்திருக்கு. யூஸ்வலாக வந்து எங்களுக்கு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ளாட்ஸில் நடந்தேன்றால் ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் ஃப்ளாட்ஸ் வந்து ஒரு A B C. ஸோ இது வந்து ஒரு A இதில் ஒரு B இதில் C. ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து A வேவ் லோ வேவ் எடுக்கிறது. அது மாதிரி B வேவ் வந்து இந்த பிவிட் எடுக்கிறது யூஸ்வலாக. இதான் வந்து மோஸ்ட் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். பெயின் வந்து எங்களுக்கு ஒரு ரெகுலர் ஃப்ளாட் இருக்குது. இப்படி என்ன இது வந்து ஜஸ்ட் ஸ்மாலாக தான் எடுக்கும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து யூஸ்வலாக ஒரு ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. இது வந்து எங்களோட மோஸ்ட் காமன் வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட். இது வந்து எங்களோட செகண்ட் மோஸ்ட் ஃப்ளாட்ன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ரெகுலர் ஃப்ளாட். அண்ட் பெயின் வந்து எங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு வெரி ரேர் ஃப்ளாட் வந்து ஒரு A B பெயின் ஒரு C. ஸோ இது வந்து A வேவ் இதில்
பி வேவ் வந்து இந்த லோ வேவ் எடுக்கும். ஆனா சி வேவ் வந்து A எடுக்காமலே பின்ன வந்து நாங்க ஃபார் த ஆன்சைட் பார்க்குறது. ஸோ இது வந்து ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது. அண்ட் இதில வந்து மேபி திரும்பியும் அப்படி நடக்கலாம். ஒரு A, B, C ன்னு. ஸோ இதில நடக்கலாம். அது ஒரு A, B, C. ஸோ உங்களுக்கு விளங்குது? இந்த பிவிட் பாயிண்ட் நாங்க B வேவ் எடுத்து இது வந்து யூசுவலா வந்து எல்லாரையும் வந்து ட்ரிக் பண்றது. எந்த சைடுக்கு போறேன்னு. ஸோ யூசுவலா வந்து பீப்பிள் வந்து இந்த சைட்ல வந்து ஷார்ட்டா போவாங்க இந்த ஏரியால. என்ன நினைப்பாங்க நாங்க ஜஸ்ட் ஃபார் த ஆன்சர் வருவோம்ண்டு. பட் பென் ஒரு ஃபேக் கார்ட் மேல போயிட்டு பென் இந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டு பென் என்ன நினைப்பாங்க ஓகே நாங்க அப்சைட் போறோம்ண்டு இதுல லாங் போவாங்க. பென் அதுல இருந்து ரிவர்ஸ் பண்றது. இது வந்து இப்போ யூசுவல் இப்போ இதுலயும் அப்படி நடக்கலாம். இப்படி என்ன சினாரியோல. ஸோ இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல பென்னும் லாங் ரேஞ்ச் பண்ணி என்றால் இதான் இந்த டார்கெட் ஏரியா ஃபார் அ ஃபோர்த் வேவ். யூசுவலா ஒரு காமன் டார்கெட் ஃபார் ஒரு ஃபோர்த் வேவ்ல டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் டு த லோ ஆஃப் தேர்ட் வேவ் கிடைத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இதான் காமன் டார்கெட் ஏரியா அண்ட் இது வந்து ஒரு இன்வாலிடேஷன் பாயிண்ட். இது இப்போ வந்து அசேரோ வந்து டச் பண்ணி என்றால் நாங்கள் வந்து ஃபார் புலிஷ் கண்டினியூஷன் பார்ப்போம். ஆனால் முதல் வந்து நாங்கள் இதில் டெய்லி கேண்டில்ஸ் வந்து இந்த இந்த அப் சைட்ல நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். அது நடந்தால் தான் நான் இப்போ திரும்ப வந்து ஒரு ஏபிசி முடிச்சுட்டு பெண் வந்து அப் சைட் பார்க்கலாம். பட் இது நடக்காட்டி நான் ஸ்டில் யா ஜஸ்ட் ஃபார் டான்ஸ் தான் பார்க்குறேன். இதில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தேர்ட் வேவ். என்ற யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு தேர்ட் வேவ் வந்து எங்கே பாடம் பண்ணுமெண்டு யூஸ்வலாக நீங்கள் சொல்லலாம். அது வந்து நீங்கள் ஒரு ரேஞ்ச் கிடைச்சா தான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன இதில் நடந்து கொண்டிருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ எங்களுக்கு ரேஞ்ச் கிடைச்சென்றால் நான் வந்து இந்த டார்கெட் ஏரியா நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். யூஸ்வலாக வந்து இதுவும் ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஒரு 1.46 இதுவும் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு லெஸ் காமன் பட் ஸ்டில் ஒரு ஃபோர்த் வேவ் டார்கெட் ஏரியா. ஸோ இதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இதுவும் நான் வேணுமெண்டா சார்ட்ல போடுறேன். இதுவும் வந்து ஒரு யூஸ்வலா வந்து ஒரு டார்கெட் ஏரியா ஹிட் பண்ணலாம். பின் இதுலேருந்து நான் ஒரு ஃபோர்த் வேவ் நடந்துட்டு பின் ஒரு தேர்ட் வேவ் நடக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டில் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் சொல்லிய மாதிரி இந்த அப்டேட் இல்லை திரைக்க நாங்கள் ஃபார் டான்ஸ் வரலன்ட்டு இதர் டைரெக்டாக இல்லாட்டிக்கு இதில் ஒரு பான்ஸ் நடந்துட்டு பெயிண்ட் ஃபார் தான் இதில் ஒரு பான்ஸ் நடந்துட்டு பெயிண்ட் ஃபார் டான்ஸ் நடக்குது. அது அப்படி நடந்திருக்கு. இதுலேயும் இப்போ நான் ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி நான் ஸ்டில் நினைக்கிறேன். இதில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் பண்ணிட்டு பெயின் ஸ்டில் ஃபார் த ஆன்சைட் ஒரு தேர்ட் வேவ் ஒரு ஃபிஃப்த் வேவ்ல முடிச்சுட்டு பெயின் ஸ்டில் ஒரு ஃபோர்த் வேவ் ஒரு பிகா 1 2 பெயின் ஒரு 3 4 5 இதில் வேணுமென்றால் சி வேவ் வந்து நீங்கள் இப்போ பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இப்போ ஒரு புல்லிஷான சினாரியோ பார்க்குறீங்க என்றால் யூஸ்வலாக வந்து நீங்கள் இதில் இப்போ பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் போகணும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த பிவிட் பாயிண்ட் இந்த 0.618 ஃபிபனாச்சியை டச் பண்ணணும். அது டச் பண்ணாட்டி இன்னும் வந்து நாங்கள் ஃபார் டான்ஸை வர்றோம் என்றால் பெயின் வந்து இதில் வந்து ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். இதில் வந்து எங்களோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் நடக்காட்டி இதுலேயும் வந்து ஸ்டில் ஒரு 4 5 இதுலேயும் ஒரு திரும்ப ஒரு 4 5 நடந்துட்டு நாங்கள் இதுலேயும் வந்து பிரேக் பண்ணாமல் திரும்ப ஒரு லோ செஞ்சு நாங்கள் என்றால் பெயிண்ட் வந்து நினைக்கிறேன் இது ஒரு பேரிஷான சினார். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 99 வீதத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ஒரு வெரி பேரி ஸ்ட்ரக்சர் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதென்றால் நாங்கள் வந்து இது ஒரு யா ஒரு டெட் காயின் என்று சொல்லலாம். அண்ட் ஃபார் டவுன் சைட் வந்து நாங்கள் இப்போ இல்லை டைரெக்டாக வர்றோம் என்றால் ஸோ இதில் இப்போ ரேஞ்ச் நடக்காட்டி ஃபார் டான்ஸ் வர்றோம் என்றால் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பேண்டு இந்த 3.618 ஃபிபனாச்சி. இது வேணுமென்றால் பேண்ட் போடலாம். பேண்டு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 4 ஃபிபனாச்சி. ஸோ இது வந்து உங்களுக்கு விளங்குது. ஆல்வேஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி எடுப்போம். ஸோ இது நாங்கள் லூஸ் பண்ணினாங்க என்றால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது வந்து ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் இந்த 3 பாயிண்ட் இப்போ இது நாங்கள் சப்போர்ட்டாக வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. பட் இதில் நாங்கள் இப்போ ஆன்சர் வந்துட்டு இது ரெசிஸ்டன்ஸை வச்சென்றால் நெக்ஸ்ட் வந்து இந்த 0.05 சென்ட் பின் அதுவும் நாங்கள் லூஸ் பண்ணினாங்க என்றால் பேண்டு இந்த 0.003 சென்ட் பின் இதையும் லூஸ் பண்ணினாங்க என்றால் பின் வேணுமெண்டா நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி வேணுமெண்டா எடுக்கலாம். ஸோ இது வேணுமெண்டா இந்த சார்ட்டில் போடுறேன். எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஏரியா இந்த அப்படியே வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃபார் டான்ஸ் தான் வரோம். ஸோ ஆல்வேஸ் நாங்கள் ஒரு ஃபிபனாச்சியை லூஸ் பண்ணினாங்க என்றால் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு வரோம். ஸோ நான் பெயின் ஸ்டில் நினைக்கிறேன் இது தேர்ட் வேவ் வந்து நாங்கள் ஃபார் டான்ஸ் வந்துருக்கிறோம். பெயின் எங்களுக்கு ஒரு பிகர் ரேஞ்ச் நடந்தால் தான் பெயிண்ட் வந்து நாங்கள் இந்த ஃபோர்த் வேவ் சொல்லலாம் ஹேப்பன் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃபிபனாச்சியை உங்களுக்கு தெரிகிற மாதிரி கீழே கொண்டு வரணும். அண்ட் எங்களோட இன்வாலிடேஷன் பாயிண்ட்டும் அதை மாதிரி மாறும். ஸோ இப்போ நாங்கள் ரிவர்ஸ் நடக்குமெண்டா இதில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. இப்போ இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஏபிசி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ரிவர்ஸ் நடக்குதுன்றால் இதில் நாங்கள் கால் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து மைக்ரோ டைம் ஃப்ரேம்ஸில் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1 2 3 4 5 பின் ஒரு ஏபிசி பின் திரும்ப ஒரு 1 2 3 4 5 பின் ஒரு ஏபிசி பின் 1 2 3 4 5 பின் உங்களுக்கு இதில் கிடைக்குது ஒரு 5 3 5 3 5. ஸோ இது வந்து பின்
ஒரு ஒன் வேவ் என்று சொல்றது. பேண்டு இதில எங்களுக்கு ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் திரும்ப, இதில வந்து பேண்டு அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து முதல் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஒரு செக் மார்க். எங்களுக்கு இல்ல ஒரு ஒன் வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்க வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ண்டு. பேண்டு அடுத்த ஸ்ட்ரக்சர் கரெக்டிவா இருந்தென்றால், அதென்றால் 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நடந்தென்றால், பேன் எங்களுக்கு ஒரு 2வது செக் மார்க். இது வந்து நாங்கள் அப்சைட் போகிறோம்ண்டு. பேன் இதில வந்து நீங்கள் இப்ப சிவிடி, மேக்டி, ஆர்எஸ்ஐ என்ன பார்க்குறீங்கனாலும் புல்லிஷா காட்டி என்றால், இதில வந்து ஒரு லாங் பொசிஷன் போலாம். இதே நாங்க ஹாயும் எடுத்தனாங்கண்டா, இல்ல பிரேக் பண்ணினாங்கன்னா, இது ஒரு கன்ஃபர்மேஷன். இதுல வேணுமென்றால், யூசுவலா வந்து பீப்பிள் என்ன செய்றாங்க என்றால், இதுல ட்ரேடுக்கு போவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து வெரி லோவா இருக்கும். ஆனா ரிவார்டும் வெரி லோவா இருக்கும். ஆனா இதுல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் வெரி ஹையா இருக்கலாம். ஏன்டா இதுல ஜஸ்ட் ஃபார் டான் சைடும் போகலாம். பட் ரிவார்டும் வந்து வெரி ஹையா இருக்கும். ஸோ அத நீங்க போய் டிசைட் பண்ண, நீங்க என்ன ஒரு ட்ரேடரா? நீங்க கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நீங்க ஒரு பேஷண்ட் ட்ரேடரா? இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்னைப்பரா? ஒரு லோ ஸ்னைப் பண்றதுனால நீங்க அப்படியெல்லாம் செய்யலாம். ஸோ அத வந்து எங்களுக்கு வந்து இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அடுத்த ரிட்ரேஸ்மென்ட்ல நடக்குதுன்று. ஸோ நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது வேல்யூ தந்தா லைக் ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி சீ யூ சூன். டேக் கேர். சி யா.